ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழ. அரசு வங்கியான பிஓபி அதாவது பேங்க் ஆஃப் பரோடாவில் கிட்டத்தட்ட 500 ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அதாவது பியூன் லெவல் வேக்கன்சி வந்திருக்கு. நீங்கள் வெறும்னா 10th பாஸ் பண்ணியிருக்கீங்களா? போதுங்க, சூப்பரான அரசு வேலை, அதுவும் தமிழகத்தில். நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 500 பேர் எடுக்கிறாங்க. தமிழகத்துக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ், என்ன ஏஜ் லிமிட், என்ன சேலரி, எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக சொல்கிறேன். எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி எஜுகேஷனல் கண்டென்ட் போஸ்ட் பண்ணுற நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோ குறைய ஒரு லைக் பண்ணுங்கள். பேக் டு த நோட்டிஃபிகேஷன். பேங்க் ஆஃப் பரோடா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அதாவது பியூன் அப்படிங்கிற வேக்கன்சி வந்திருக்கு. அதுவும் ரெகுலர் பேசிக்ஸில் தான், டெம்பரவரியோ கான்ட்ராக்டோ அதெல்லாம் கிடையாது. வீடியோவை ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரையும் பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்கிறேன், அதை பார்த்தா தான் உங்களுக்கு பிழை இல்லாமல் அப்ளை பண்ணவும் முடியும். ஓகே, ஸோ இதற்கான போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. வர 23ஆம் தேதி வரை டைம் இருக்குது. இதற்கு நீங்கள் ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் போய் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு, நோட்டிஃபிகேஷன் பார்க்குறதுக்கான லிங்க்கு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஓகே, ஸ்டேட் வைஸ் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. என்னதான் மொத்தமாக 500 ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் 500 வேக்கன்சிஸ் எடுத்திருந்தாலுமே நம்ம தமிழகத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா 24 பேர் வந்து எடுக்கிறாங்க. ஓகே 24 வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போது வகுப்பு வாரியாக எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், எஸ்சிக்கு 4 வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து எஸ்டி வகுப்புக்கு பாருங்கள் 0 வேக்கன்சி தான் இருக்குது. அப்போது எஸ்டி நாங்கள் அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், ஓபிசிக்கு 6 வேக்கன்சி இருக்குது. அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா நீங்கள் ஓபிசியில் வருவீங்க, உங்களுக்கு 6 வேக்கன்சி இருக்குது. அடுத்து இடபிள்யூஎஸ்க்கு 2 வேக்கன்சி இருக்குது. யூஆருக்கு 12 வேக்கன்சி இருக்குது. ஓகே, ஸோ யூஆர் அப்படிங்கிறது பொது பிரிவினர். ஸோ அவங்களுக்கு ஓசி கம்யூனிட்டி, அவங்களுக்கு 12 வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குது. இதில் இந்த எஸ்டி பிரிவை சேர்ந்த நண்பர்களுக்கு மட்டும் வேக்கன்சி இல்லை, 0 தான் இருக்குது. அப்போ நாங்கள் அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். யூஆரில் இருக்கக்கூடிய அந்த 12 வேக்கன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதாவது யூஆர் அப்படிங்கிறது பொது, அதில் எந்த பிரிவாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். என்ன ட்ராபேக் அப்படின்னா, யூஆருக்கு என்ன வயது வரும்போ அதுதான் உங்களுக்கும், யூஆருக்கு என்ன கட் ஆஃபோ எக்ஸாமில் அதுதான் உங்களுக்கும். நீங்கள் என்ன தான் எஸ்சி எஸ்டி ஓபிசியாக இருந்தாலும், உங்களுக்கு வயது வரம்பில் தளர்வு இருந்தாலும், நீங்கள் யூஆரில் அப்ளை பண்ணால் யூஆருக்கு என்ன வயது வரம்போ அதுதான் உங்களுக்கு. அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதை நீங்கள் கருத்தில் கொண்டு உங்கள் இதில் அப்ளை பண்ண போகிறீங்களா, யூஆரில் அப்ளை பண்ண போகிறீங்களான்னு முடிவு பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கேஸில் எஸ்டிக்கு வேக்கன்சியே இல்லை அப்படிங்கிறப்போ நீங்கள் யூஆரில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறப்போ யூஆர்னு போட்டு அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ மொத்தமாக 500 ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் பியூன் வேக்கன்சி. ஓகே, இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன? 18லேருந்து 26 வயசு வரை உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆண்கள் பெண்கள் இருபலரும். நான் டேட் ஆஃப் பர்த் வைஸ் சொல்கிறேன், எந்த தேதியிலேருந்து எந்த தேதி அப்படிங்கிறதையுமே சொல்கிறேன். அதை பார்த்தா இன்னும் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். ஓகே, இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட், அதாவது 10ஆம் வகுப்பு. மெட்ரிகுலேஷனோ, சிபிஎஸ்சியோ, ஸ்டேட் போர்டோ, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, 10ஆம் வகுப்பு நீங்கள் தகுதி தான். ப்ளஸ் லோக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம லோக்கல் லாங்குவேஜ் தமிழ், அதை நீங்கள் கட்டாயம் எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரோல்ஸ் அண்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது இந்த பியூன் வேக்கன்சிக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன நமக்கு ஆப்வியஸாக தெரியும். ஸோ பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சீனியர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கான ஒர்க் பண்ணுறது, அப்புறம் வந்து இந்த ஃபைல்ஸ் மேனேஜ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ், ஆஃபீஸில் அலுவலக உதவி வேலை பண்ணுறவங்க. ஸ்கேல் ஆஃப் பே பாருங்களேன், ஆரம்பத்தில் 19,500லேருந்து ரிட்டையர் ஆகிறப்போ 37,815 ரூபாய். இது வந்து பேசிக் பே. இது இல்லாமல், அதாவது இந்த பேசிக் பே இல்லாமல் டிஏ, ஹச்ஆர்ஏ, சிசிஏ, ஸ்பெஷல் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், ஸ்பெஷல் பே அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான அலவன்ஸ் எல்லாமே இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா முதல் மாத சம்பளமே ஒரு 25,000க்கும் மேலே இருக்கும். 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவங்களுக்கு இவ்வளோ சேலரி அப்படிங்கிறது அரசு வேலையிலும், அதுவும் மத்திய அரசு இது போல் வங்கியில் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். எலிஜிபிலிட்டி பாருங்கள், வயது வரம்பு நான் சொல்லியிருந்தேன் 18லேருந்து 26ன்னு. எந்த தேதி டு எந்த தேதி அப்படின்னா, இந்த தேதியிலேருந்து இந்த தேதிக்குள்ளே பிறந்த ஆண் பெண் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி வகுப்பினர் அப்படின்னா 25ஓட ப்ளஸ் 5 சேர்த்துக்கோங்க. ஏன்னா 5 வருஷம் தளர்வு கொடுக்குறாங்க. அப்படின்னா 31 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா நீங்கள் ஓபிசியில் வருவீங்க, உங்களுக்கு 3 வருஷம் தளர்வு கொடுக்குறாங்க. இந்த 26ஓட ப்ளஸ் 3 சேர்த்துக்கோங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 29 வயசு வரையும் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
ஓகே, கல்வி தகுதி பார்த்தாச்சு. கல்வி தகுதி 10th பாஸு, அதுவே போதும். கிரெடிட் ஹிஸ்ட்ரி அப்ளை பண்ணுறவங்களோட சிபில் ஸ்கோர் ஹெல்த்தியாக இருக்கணுமா, அபவ் 650 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜாயினிங் அப்போது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் இன்டிமேஷன் சார்ஜ். ஸோ இதுக்கு வந்து பாருங்கள், 600 ருபீஸ்க்கு உங்களுக்கு ஃபீஸ் ப்ளஸ் டேக்ஸ் இருக்குது. எஸ்சி எஸ்டி ஆல் விமன் கேண்டிடேட்ஸ் உங்களுக்குலாம் 100+ டேக்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். அதே மாதிரி ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் கொடுக்குறாங்க இந்த வங்கியிலேருந்து ஃப்ரீயாக. அது வந்து ஃப்ரீ தான், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி இவங்களுக்கு மட்டும். தேவைன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ எஸ் கொடுத்து நீங்கள் இந்த ஃப்ரீ ட்ரைனிங்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கம்பல்சரி யூஸ் பண்ணணும்னு கிடையாது, தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லொக்கேஷன் ஆஃப் போஸ்டிங். ஸோ லொக்கேஷன் ஆஃப் போஸ்டிங் ஆஸ் பர் த பேங்க் ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு பேங்க் ஆஃப் பரோடாவில் உங்களுக்கு வேலை இருக்கும். ப்ராபபேஷன் பீரியட் அப்படிங்கிறது 6 months. ஜாயின் பண்ணி முதல் 6 months வந்து உங்களுக்கு ப்ராபேஷன் பீரியடில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. பட் இது வந்து பர்மனெண்ட் தான். 6 மாதத்துக்கு அப்புறம் அனுப்பிச்சிடுவாங்களோ அப்படிலாம் கிடையாது, பர்மனெண்ட் தான். இது மாதிரி எல்லா அரசு வேலையிலையுமே இந்த ப்ராபேஷன் பீரியட் அப்படிங்கிறது இருக்குது. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பாருங்கள், ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது, அப்புறம் லோக்கல் வெர்னாக்குலர் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்குது, தமிழ் டெஸ்ட் இருக்குது. ஸோ இதில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆன்லைன் டெஸ்ட் பாருங்கள், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், எலிமெண்ட்ரி அரித்மெட்டிக், ஃபிசியோட்ரிபிக் டெஸ்ட், ரீசனிங். ஸோ இதில் வந்து 100 கொஸ்டின் 100 மார்க்கு. இதில் இந்த இங்கிலீஷை தவிர மீதி உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்லையுமே கூட நீங்கள் சூஸ் பண்ணி தமிழில் கூட தேர்வு வந்து எழுத முடியும். கொஸ்டின் தமிழில் இருக்கும், நீங்கள் பார்த்து எழுதிக்கலாம். மீடியம் ஆஃப் டெஸ்ட் மொத்தமாக 80 minutes டைம் கொடுக்குறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் இருக்கும் கொஸ்டின் எல்லாமே. லிஸ்ட் ஆஃப் வெர்ஷன் ஆஃப் டெஸ்ட் பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் இருக்குது. ஸோ நீங்கள் தமிழை கூட சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். எக்ஸாம் சென்டருக்கு இந்த 3 விஷயங்கள், கால் லெட்டரு, ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபு ப்ளஸ் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப், இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். நெகட்டிவ் மார்க்கை பொறுத்த வரையும் ஒரு கொஸ்டின் தப்பாக இருந்தீங்கன்னா 0.25 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ தெரியாத கொஸ்டினை விட்டுட்டு வந்துடுங்க. ராங்காக நீங்கள் சூஸ் பண்ணால் தான் நெகட்டிவ் மார்க். எக்ஸாம் சென்டர் பாருங்கள், மதுரை, சேலம், வேலூர், புதுச்சேரி, அதே மாதிரி சென்னை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி. இதுக்கு நியர்பையில் நீங்கள் சூஸ் பண்ணி இதற்கான தேர்வு எழுதிக்கலாம். மற்றபடி ஃபோட்டோ, சிக்னேச்சர் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே அப்லோட் பண்ணணும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ www.bankofbaroda.co.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோ சிரமம் இல்லை, நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். நீங்கள் டேரெக்டாக போயிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண தொடங்குங்க. அனெக்சர் 1ல் என்ன சைஸில் ஃபோட்டோ இருக்கணும், சிக்னேச்சர் என்ன ஃபார்மேட்டில், எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதை ஒன் டைம் ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தகுந்தாப்பில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதற்கு அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை டக்குன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.